ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டக்குன்னு என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் சேனலுக்கு இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எப்படி ஒரு 3D டெக்ஸ்ட் வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கூகுளுக்கு போயிட்டு பேன்சாய்டுன்ட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல இப்படி ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகிறதுக்கு லோட் ஆகிட்டு வந்துடும். இங்கே கிளிப் மேக்கர் பேக்ரவுண்டர் வீடியோ எடிட்டர்ன்ட்டு இருக்கும், அதில் கிளிப் மேக்கர் தந்துடுங்க. கிளிப் மேக்கர் தந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிடும். இங்கே நீங்கள் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தா உங்களுக்கு இங்கே நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட சேனல் நேம் இல்லைனா மூவி நேம் வைக்கணும்னா நேம் அப்படின்ட்டு இருக்கணும், அதில் தான் வைக்க முடியும். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டெக்ஸ்ட் இருந்தால் வைக்க முடியாது. அதனால் திருப்பி நியூ ப்ராஜெக்ட்னு வந்தால் ரிஃப்ரெஷ் ஆகி இன்னொன்று வரும். திருப்பி அப்படி இல்லைன்னா வேறு திருப்பி இங்கே பாருங்கள், திருப்பி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே ஒன்று நேம்னு வந்திருக்கு, அது கொடுத்துக்கலாம். இப்போ லோட் ஆகும். லோட் ஆயிடுச்சுன்னா இப்படி வரும். இப்படி தான் ஆக்சுவலி இருக்கும். இப்படி ஆக்சுவலி இருந்தால் நேம் கரெக்டாக தெரியாது. அதனால் உங்களோட இஷ்டத்துக்கு இதை இப்படி மாற்றிக்கிட்டா உங்களுக்கு நல்லது. இப்போ ப்ரிவியூ இப்படி பார்க்கலாம். இப்படி பாஸ் பண்ணிவிட்டு இங்கே க்யூப் மாதிரி இருக்கும், அதை தொட்டுங்க. க்யூப் மாதிரி இருந்தால் இங்கே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்படி பேக் ஸ்பேஸ் அனுப்புறீங்க. ஏன்னா இப்போ நம்ம சேனல் நேமே கொடுக்கலாம், டெவல் டார்க்குன்ட்டு. ஓகே, டெவில் டார்க். சரி, இப்போ கொடுத்துட்டு இப்படி ப்ரிவியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்ட இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நியூ ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்து பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த க்யூப்பில் பண்ணிங்கன்னா சில டெம்ப்ளேட்டில் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே டவுன்லோட் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் வீடியோ ரிமைண்டர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு இப்படி டைம் லெஃப்ட்டுன்னு இருக்கும். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டவுன்லோடுன்னு கொடுக்கும். டவுன்லோடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட், விஜய்க்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்களா, அஜித்துக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்களான்ட்டு. அதுக்கு ஒரு ஓட்டிங் மாதிரி வைக்கலாம். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.